போட்டியில் பங்கேற்றுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. தடகள உலகின் ஆகச்சிறந்த மேடையில் சிறப்பாக விளையாடி பதக்கங்களை குவியுங்கள் என பாராட்டு. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் 189 பேராசிரியர்கள் பல கல்லூரிகளின் முறைகேடாக பணியாற்றிய விவகாரத்தில் விசாரணை தொடக்கம். வரும் வாரத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட ஆசிரியர்களை நேரில் அழைத்து விசாரிக்கவும் மூவர் குழு திட்டம். மேட்டூர் அணை நிரம்பி வருவதால் பயிர்க்கடனுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். சம்பா சாகுபடிக்கு தேவையான விதைகள், உரங்கள் கிடைக்க ஏற்பாடு செய்யுமாறும் வலியுறுத்தல். திருத்தணி ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஜூலை 29ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. விடுமுறை ஈடு செய்யும் விதமாக ஆகஸ்ட் 10ஆம் தேதி வேலை நாளாக செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் அறிவிப்பு. வரத்து குறைவால் பூக்களின் விலை 2 மடங்காக அதிகரிப்பு. கனகாம்பரம் கிலோ 2000 ரூபாய்க்கும், மல்லி கிலோ 700 ரூபாய்க்கும் விற்பனை. பூந்தமல்லி முதல் பரந்தூர் விமான நிலையம் வரை மெட்ரோ வழித்தடத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பு பணி. மெட்ரோ நிர்வாகத்துடன் தனியார் ஒப்பந்த நிறுவனம் கையெழுத்து. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸின் பிரச்சாரத்திற்கு $7 மில்லியன் நன்கொடையாக வழங்கிய நெட்ஃபிளிக்ஸின் இணை நிறுவனர் ரீட் ஹாஸ்டிங்ஸ். இச்செயலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக இணையத்தில் நெட்ஃபிளிக்ஸுக்கு எதிராக ஹேஷ்டேகை வைரல் செய்து வரும் டிரம்பின் ஆதரவாளர்கள். சாவர்கர் பல தடைகளை தாண்டி தனது மனைவியை படிக்க வைத்தார் என தான் கூறிய கருத்துக்கு வருத்தம் தெரிவித்த இயக்குநர் சுதா கொங்கரா, 17 வயதில் தனது ஆசிரியை கூறியதை குறித்துதான் பேசியதாகவும், அதன் உண்மைத்தன்மையை சோதிக்காமல் தான் பேசியதாகவும் தவறுதான் எனவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,20,000 கனஅடியாக உயர்வு. தொடர் நீர்வரத்து காரணமாக ஒகேனக்கல்லில் 12வது நாளாக பரிசல் இயக்க தடை. டெல்லியில் நடைபெற்று வரும் நிதி ஆயோக் கூட்டத்தில் இருந்து மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளிநடப்பு. 5 நிமிடங்களுக்கு மேல் தன்னை பேச விடவில்லை என குற்றம் சாட்டி மம்தா பானர்ஜி வெளிநடப்பு. மக்களுடன் முதல்வர் திட்டம் குறித்து 5 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. தலைமை செயலகத்தில் இருந்தவாறு காணொலி வாயிலாக ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.